என்று நாம் இறைவனோடு பேச போகிறோம். மரணத்திற்கு பிறகா? அன்று அவர் பேசும் விதமே தனி. நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்பாய். அதுதான் அவர் கேட்கும் கேள்வி. எபிரேயர் 9:27 அப்படி சொல்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. அன்று அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருப்பார். மரணத்திற்கு பிறகு அவருக்கு ஊழியம் செய்யாமல், அவருக்காக எதையும் செய்யாமல், அவருக்காக நேரத்தை செலவிடாமல், பணத்தை செலவிடாமல், தாளந்தை செலவிடாமல், இஷ்டம் போல வாழ்ந்து மரணத்திற்கு பிறகு அவரை கண்டு பரவசமடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். You are cheating yourself. அவயமா எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். We should be able to do that. You should ask him. Download ShareChat.